எஸ், நீங்கள் டைட்டிலில் தம்ப்நெயிலில் பார்த்த விஷயம் வந்து உண்மைதான். ஐ குவிட் டெக் பாஸ். நான் மட்டும் கிடையாது, என்னோட மொத்த டீமும். ஏன் நிற்கிறீங்க? வாங்க. நாங்கள் சுதர்ஷனை போகவே சொல்லலை, அது அவனோட முடிவு. எங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். அதனால தான் ஐ குவிட் டெக் பாஸ் அப்படின்னு போட்டாங்களே தவிர எங்கேயுமே நாங்கள் பிடிச்சு தள்ளணும் அப்படின்னு சொல்லலை. பட் இன்டைரக்டாக அந்த மாதிரி மீன் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்கள தான் வெளியே போயிட்டாங்க. அதை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி அதில் நம்ம காசு போட்டு வாங்கி நம்ம வீடியோ பண்ணோம். அதுக்கு கூட நீங்கள் அது ஒரு பிராண்டு, நீங்கள் அதையே இப்படி நெகட்டிவா சொல்றீங்க. ஃபியூச்சர்ல அவங்க நமக்கு இது வந்தாலும் வரலாம், அதெல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இன்னொன்னு, இப்போ பைக்காக வாங்கின ஓலா பைக் அது சுதர்ஷன் பேர்ல வாங்கியிருந்தோம். ஏன்னா சுதர்ஷன் தான் எல்லாமே பண்ணா அப்படிங்கிறதுனால சுதர்ஷன் பேர்ல வாங்கியிருந்ததுனால அதை வந்து ஆப் மூலமா லாக் பண்ணிட்டு அதை சர்வீஸ்க்கு கொடுக்கும்போது போலீஸை கூட்டு வந்து பிரச்சனை பண்ணி அதை எடுத்துட்டு போனாங்க. சரி, சுதர்ஷன் பேர்ல தானே இருக்கு, வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு அதையுமே நம்ம கொடுத்துட்டோம். இது போக சுதர்ஷன் கிட்டையுமே தானே போய்கிட்டு இருந்தது. எப்படி இந்த பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆச்சு, ஏன் வெளியே வந்தீங்க, அதை சொல்லுடா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இதுக்கு முக்கிய காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரேஷியோ சொன்னல 90% எங்களோட வீடியோ 10% ஸ்பான்சர் பண்ணுவோம் அப்படின்னு, அதுக்கும் டேர்ம்ஸ்னு ஒன்று சொன்னல, அது அப்படியே உல்டாவா மாறிடுச்சு. 99% ஸ்பான்சர்ஸ், 1% எங்களோட ஓன் வீடியோ. அந்த 1% ஓன் வீடியோவுமே சில நேரம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது பிராண்டுக்கு ஆப்போசிட்டா வந்து அவங்க கேள்வி கேட்கறாங்கன்னா உடனே வந்து அதை பிரைவேட் பண்ணு, டிலீட் பண்ணு. ஏன் அப்படி பண்ண? பிராண்டுக்கு ஏத்தாப்புலாம் பண்ணக்கூடாது. ஓலா வீடியோ நம்ம வீடியோ. அவங்களோட மெயின் அலிகேஷனே என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் 90% ஆர்கானிக் கண்டென்ட், 10% பெய்ட் கண்டென்ட்னு சொன்னாங்களே. ஏன்னா வந்ததே அவ்வளோதாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு சேனலுக்கு எவ்வளோ பெய்ட் கேம்பெயின்ஸ் வந்திருக்கும்? என்னமோ 100% பெய்ட் கேம்பெயின்ஸ் வந்து அதில் 90% வேணாம்ப்பா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு 10% மட்டும் பண்ணிட்டு 90% ஆர்கானிக் கண்டென்ட் பண்ண மாதிரி பேசுவாங்க. ஆனால் ஃபேக்சுவலாக வந்ததே 10% தான். இதுலேயுமே நிறைய இது வரலன்னு ஃபீல் பண்ணவர் தான் சுதர்ஷன். இப்போ என்னோட பேமெண்ட் வந்து இது, அப்போ என்னோட பேமெண்ட் அது, நீ வந்து இப்போ இருக்கிற பேமெண்ட் வந்து எனக்கு பண்ணிடு, நீ சொல்கிற சேஞ்சஸ் பண்ணி நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி எனக்கு என்ன பண்ணு, இந்த ப்ராடக்டோட ரியல் ஃபேக்ட் எங்களுக்கு தெரியும், எங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இது எல்லாரும் வந்து ப்ரொமோட் பண்ணுற டைமில் நான் வந்து இதை எப்படி கொண்டு போகணுமோ அதை அப்படி கொண்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மிரட்டி விட்ருங்க. ஆக்சுவலாக ரியல்மி எல்லாம் பே பண்ணுறது இல்லை. இடத்துக்கு போய் நின்று அந்த 6 to 8 மாதம் இந்த சேனல் மாறுமா, நம்ம பழைய நிலைமையை நம்ம சேனல் பண்ணுவோமா, வீடியோஸ் பண்ணுவோமா அப்படின்ற அந்த கொஸ்டின் மார்க் என் மனசுக்குள்ளே வருது. ஸோ நான் பண்ணலை, ஸோ நான் வெளியே வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். சொன்னோன்னு அவங்க சொல்கிறாங்க, இல்லை சுதர்ஷன் நீ தான் பண்ணணும்னு சொல்லி என்னை வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி இல்லாட்டி எனக்கு ஒரு 2 சாய்ஸ் வந்து கொடுக்குறாங்க. முதல்ல, இந்த சேனலை வந்து நீயே எடுத்துக்க சுதர்ஷன், ஏன்னா நீ தான் ஃபேஸ் ஆஃப் த சேனல், கண்டிப்பாக நீ தான் பண்ணணும். ஓகே, பரவாயில்ல அண்ணன் நம்மளுக்காக ஏதோ இவ்வளோ தூரத்தில் வந்து யோசிச்சு சொல்கிறாங்க. இல்லைண்ணா முதல்ல வேணாம் அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது, சரிங்கண்ணே நான் பண்ணுறேன், நானே கூட என்னால் முடிஞ்சவரையும் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னப்ப அவங்க அதுக்கு எவ்வளோ ரேட் சொன்னாங்க தெரியுங்களா? 15 lakhs கிடையாது, crores. நிஜமாக சொல்கிறேன், 15 கோடி ரூபாய் அவங்க வந்து அந்த சேனலில் கொடுக்கறதுக்காக கேட்டாங்க. ஜஸ்ட் சேனல். என்னால் கேட்டதான் சேனலை நான் எடுத்துக்கிறதுனா என்ன ப்ரைஸ்னே சொல்லுவீங்க அப்படின்னு. ஒவ்வொரு பொருளுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் சொல்ல உரிமை இருக்குது. அது சுதர்ஷனுமே ஒரு ப்ரைஸ்க்கு வந்து கெஸ் பண்ணியிருந்தான். நான் வந்து இத்தனை கோடியில் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி. அதுவுமே சில கோடிகளில் தான் இருந்தது. மேபி 3 கோடி 4 கோடினா இவன் கொடுத்துருவான். நம்ம எதுக்கு அப்படி பண்ணணும்? இருக்கட்டும் நான் பண்ணுவோம், 5 கோடின்னு சொல்லுவோம். ஸோ ஆனுவல் டர்ன் ஓவர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாங்கள் சொன்னதுமே ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான். இருந்தாலுமே சுதர்ஷனுக்கு வந்து இன்னும் கம்மியான ப்ரைஸ்லேயே கொடுக்க தயாராக இருந்தோம். சுதர்ஷன் வந்து சேனல் மட்டும் அப்படிங்கிற மாதிரி வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நாங்கள் சொன்னது டோட்டலாக சேனல், ஆஃபீஸ், எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நாங்கள் எக்ஸிட் ஆகிடுறோம். எங்களுடைய ஓனர்ஷிப்பை நாங்கள் விட்டு கொடுத்துட்றோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ப்ரைஸ் சொன்னோம். இருந்தாலுமே அது கண்டென்ட்டுக்காக கேட்கப்பட்ட கேள்வி அப்படிங்கிறதுனால அவங்க அதை கண்டென்ட் ஆகி. ரெண்டாவது, சரிப்பா கிளம்பு, ஆனால் உனக்கு பல மாதங்களா தர வேண்டிய வர வேண்டிய பணம் ஒரு பெரிய அமௌண்ட்டு, உங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன், ஒரு 50-60 லட்சம் ரூபாய், அதை தர முடியாது. மற்றபடி அந்த பொருளுக்குரிய காம்பன்சேஷனோ அவுட்ஸ்டாண்டிங் பணத்தை நம்மளால் தர இயலாது. அப்புறம் இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா ஆப்ரேஷன் இதெல்லாம் சொன்னால் எல்லாத்துக்குமே தான் அந்த மாதிரி சிக்கல் இருக்குது. இப்போ எனக்குமே என் சைடும் நிறைய இப்போ கடன் இருக்குது. அப்படி பணம் வேணும் அப்படின்னா இந்த இப்போ 2 கேம்பெயின்ஸ் இருக்குது, அது வேணால் அவன் எடுத்து பண்ணலாம். ஏன்னா நம்மளால் தரது கஷ்டம். ஏன்னா தர முடியாது. என்ன பண்ணனா, நான் வேலை பார்த்த காசு தானே கேட்குறேன். லாஸ்ட் இந்த நிமிஷம் வரையும் எல்லா வேலையும் முடிச்சு கம்பெனி நட்டம் ஆகக்கூடாது, நான் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போனா எதுவுமே கிடையாதுன்றீங்க. எஸ்டிமேட் வந்து ஒரு 50 lakhs அப்படின்னு போட்டோம். பட் 50% ஒர்க் முடியாதுக்கே 1 crore தாண்டிடுச்சு. சுதர்ஷனோட கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லை. ஏன்னா சுதர்ஷனுக்கு போக வேண்டிய ஷேர் மந்த் ஆன் மந்த் டான் அவனுக்கு நாங்கள் கேஷை கிளியர் பண்ணிடுவோம்.
எங்களோட கான்ட்ரிபியூஷனை தான் நாங்கள் கம்பெனிக்கு போட்டிருந்தோம். ஸோ இப்படி இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஆசையில் அதெல்லாமே பண்ணோம். இது சுதர்ஷனோட விருப்பமும் அதில் இருக்குது. எனக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்கும் தெரியும். டெக் பாஸ் ஷுட் பி இன்டர்நேஷனல், அவ்வளவுதான். ஸோ அப்படி பண்ணப்ப திடீர்னு சுதர்ஷனோட எக்ஸிட்டை எங்களால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இருந்தாலுமே டைம் எடுத்து உன்னுடைய ஹெல்த்தை ரெக்கவர் பண்ணிட்டு வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி வந்து ஒர்க் பண்ணு அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம். பட் சுதர்ஷனோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதுனால எங்களுக்கும் வேற வழி தெரியல அப்படிங்கிறதுனால ஸோ செப்டம்பர் வரைக்கும் உனக்கு கிளியர் பண்ணிட்டோம், இனிமே வரக்கூடியதை கொடுக்க இயலாது அப்படின்னு தான் அன்னைக்கே நாங்கள் தெளிவாக கிளியராக சொன்னோம். முடியாதுன்னு சொல்லியிருக்க மாட்டோம், எங்களால் கொடுக்குற இயல்புல இல்லை அப்படின்றத தான் சொல்லியிருப்போம், இயலாதுன்னு தான் சொல்லியிருப்போம். மற்றபடி அந்த பொருளுக்குரிய காம்பன்சேஷனோ அவுட்ஸ்டாண்டிங் பணத்தை நம்மளால் தர இயலாது. இருந்தாலுமே டெஸ்ட் ஃபேக்டர்னு ஒரு விஷயம் எப்பவுமே சொல்லுவார். அதை நான் கேட்டேன், ஏன்னா இத்தனை வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன். ஏதாச்சும் ஒரு பொருள் இங்கேருந்து நான் எடுத்துகிட்டு போயிருப்பேனா, என்னால் காணா போச்சு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா சமாளிச்சுக்கிட்டே இருந்தார். ரொம்ப நேரம் சமாளித்தார். ஏன் எதுக்குன்னு நம்ம சைடு இருக்கிறத எதுவுமே யோசிக்கலை, நம்பலை, ஓப்பனாக நம்பலை. கடைசியில் கிளம்புறப்ப அந்த கட்டப்பையில் என்ன இருக்குன்னு காமிச்சிட்டு அமுச்சு விட்டார். அது ஒரு மாதிரி. நீங்க அதனால தானே சொல்லாமே வெளியே வந்தீங்க. அதனாலதான் இவங்க பண்றதெல்லாம் பிடிக்கல. போயிட்டு வந்து சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட தான் போனேன். போனவனாவே விட்டாங்க. இருந்தாலும் மனசு ஆற மாட்டேங்குது. கட்டப்பை அதுக்குள்ள என்ன இருந்துச்சு? ஸோ எதை மன்னிச்சாலும் அதை மட்டும் மன்னிக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா, அது என்ன இருந்தது பார்ப்போமா? அந்த வெள்ளையா தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் PS5 டிவைஸ். ராகவி வராங்களா, அதை எடுத்துட்டு உள்ள போறாங்க. உள்ள 2 பேர் இருக்கிறாங்க. அதுல இன்னொருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் எக்யூப்மெண்ட்டை பார்த்துக்கிறவங்க. ஸோ அவங்க தான் இன்சார்ஜ். ஸோ அவங்களுக்கும் தெரிஞ்சுதான் இது நடந்திருக்கு. அப்படி கேமரா கவர் ஆகாத இடத்துக்குள்ள போயிட்டு அந்த டிவைஸை பேக்குள்ள வச்சுட்டாங்க. இது மேல உள்ள ஃப்ளோர்ல அப்படியே எடுத்துட்டு கீழே வராங்க. பேக்கை மறைச்சே ராகவி கொண்டு வராங்க. சேருக்கு முன்னாடி மறைச்சி வச்சுட்டாங்க. இப்போ அங்கிருந்து குணா அப்படியே கேஷுவலா வராரு. வந்த உடனே அந்த பேக்குள்ள இருந்தே ஒரு கட்டப்பை எடுக்கிறாங்க. டெஸ்ட் ஃபேக்டர்னு ஒரு விஷயம் எப்பவுமே சொல்லுவார். அதை நான் கேட்டேன், ஏன்னா இத்தனை வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன். அதுக்குள்ள இருந்து அந்த பேக்ல இருக்க PS5 எடுத்து யாருக்கும் தெரியாம வைக்கிறாங்களாம். உள்ள வச்சுட்டாங்க. வச்சோடனே அப்படியே வாங்கிட்டு கேஷுவலா அப்படியே உள்ள போற மாதிரி போயிட்டு அப்புறம் அப்படியே வெளியில போனாங்க. வெளியில போகிறப்பதான் கிருஷ்ணன் வந்து பிடிச்சிட்டாரு. அப்படியே சாப்பிட போன வழியிலே ஒருத்தர் போயிட்டேன்னு சொன்னார் இல்லைங்களா, அவர் சாப்பிட போன வழியிலே போல. நீங்க அதனால தானே சொல்லாமே வெளியே வந்தீங்க. அதனாலதான் இவங்க பண்றதெல்லாம் பிடிக்கல. ராஜேஷ் உள்ள வந்து கட்டப்பையில என்ன இருக்குன்னு கூப்பிட்டு கேட்டுட்டாங்களே அப்படின்னு நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ட்டு அப்படியே தெரிச்சு வெளியில ஓடி போய் அங்கிருந்து போன் பண்ணி நானே வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ கட்டப்பைக்குள்ள என்ன இருந்ததுன்னா